இங்க தான் ஒரு முரண் இருந்துச்சு. அஜித் அவர்களோட வசனமும், அஜித் அவர்களோட பேரும். அத நீங்களே கொண்டாடினீங்க. ரஜினி ரசிகர்களே கொண்டாடினீங்க. எதனால அந்த செலிப்ரேஷன்? இல்ல சார். அதாவது இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும், அஜித்தும் வந்து ஏறக்குறைய ஒரு ஒ ஒரு ஒரு வகையில அவங்க தான் வந்து ஒரு பாதைய எடுத்து கொண்டு போறாங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். எப்பயுமே சொல்லிட்டு இருக்கேன், சொல்லுவேன். அவங்க ஒரு தனி பாதைய போட்டு தான் போறாங்க. சார் இங்க வந்து நடிகர்கள் பொதுவாவே எல்லா நடிகர்களும் நான் சொல்றேன்றதுனால உடனே விஜய் சொல்றேன்றது இல்லாம, எல்லா நடிகர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வர்றாங்க வந்து நேத்து அதான் கலாநிதிமாறன் ஐயா கூட சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, 2 படம் ஹிட் ஆயிருச்சுனாலே உடனே ம், பிரைவேட் ம். ஜெட், பிரைவேட் ஏர்போர்ட்டும் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, நடிகர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில எங்கேயாவது வந்து தன்னுடைய அந்த ரசிகர் படையையும், தன்னுடைய நடிகன்ற அந்த அந்தஸ்த பயன்படுத்தி, அது மூலியமா எதையாவது வந்து உருவாக்கணும்னு அது எதையாவது ஒண்ணு பண்ணணும். அந்த ரசிகர்கள், அந்த ரசிகர் படைய நமக்கு அ வந்து ஒரு ஒரு நம்மளுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தணுன்ற அந்த ஒரு ஆங்கிள் எப்பயுமே இருக்கும். ம், ம். அந்த ஸ்டார்டம்ம பயன்படுத்தி யாரையாவது ஏய்க்கணும், ஏச்சு பிழைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அ அஜித் அவர்கள் வந்து அவரு நடிக்கிறாரு. அவர் நடிச்சுட்டு படத்த நடிச்சு முடிச்சுட்டு எங்கேயோ போயிடுறாரு. அந்த படத்த ப்ரமோட் பண்ணணும். அந்த படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் வைக்கணும். அந்த படத்துக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு யாரையாவது ஒரு அங்க உள்ள நடிகர்கள் எல்லாத்தையும் இன்டர்வியூ குடுக்கணும். இவரு உட்காந்து இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்கணும். படத்தினுடைய ப்ரமோஷன்லயும் பெருசா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாரு. சரி. 2வது ரசிகர்கள் கூட்டம் கூட்டமா வச்சு இங்க போயிட்டு இந்த டிக்கெட் வாங்க, அங்க போயிட்டு அத பண்ணுங்க, எனக்காக இத பண்ணுங்க, அத பண்ணுங்க அப்படின்ற எதுலயுமே வந்து இவரும் என்கேஜ் ஆக மாட்டாரு. அவங்களையும் என்கேஜ் பண்ண விட மாட்டாரு. ம். என்கேஜ் பண்ணாலும் புடிச்சு ஏதாவது சொல்றாரு, வைக்கிறாரு, அறிக்கை எனக்கு ஒரு பட்டப்பேர் வேணான்றாரு. அது இதுன்னு கம்ப்ளீட்டா வந்து அந்த ரசிகர்கள தனக்காக பயன்படுத்திடவே கூடாது. அந்த ரசிகர்கள நான் யூஸ் பண்ணணும்னு எங்கேயுமே வந்துறக்கூடாது. என்னைய நம்பி நீங்க இது பண்ணிறாங்க, இது பண்ணிறாங்கன்றது ரொம்ப தெளிவா இருக்காரு சார்.